ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்ஐசி ராஜா பேசுகிறேன். கம்மி பட்ஜெட்டில் மாதம் 2500 பே பண்ணுற மாதிரி மாதம் பென்ஷன் வர மாதிரி ஒரு எல்ஐசி பிளான். இன்றைக்கி காலகட்டத்தில் யாருக்குமே பென்ஷன் அப்படிங்கிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது எல்ஐசியில் மிக அருமையான ஒரு எல்ஐசி பிளான். மாதம் 2500 அளவுக்கு பே பண்ணுற மாதிரி லைஃப் லாங் பென்ஷன் கிடைக்குது. இந்த பென்ஷன் இல்லாமல் பல்கான ஒரு அமௌண்ட்டு நாமினிக்கும் போய் சேரும். கேரண்டியோடு இருக்கக்கூடிய மிக அருமையான எல்ஐசி பிளான். இந்த பாலிசியில் எவ்வளோ பணம் கட்டுறோம், எப்பப்போ பணம் கட்டுறோம், எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் 30 வயசு இருக்கிற ஒருத்தர் இந்த பாலிசி எடுக்கிறார் அப்படின்னா 30 வயசில் ஆரம்பிக்கிறார். 30 வயசில் இந்த பாலிசியை ஆரம்பிக்கிறாரு, பணம் கட்ட ஆரம்பிக்கிறாரு. மாதத்துக்கு 2500 அளவுக்கு பணம் கட்டுறாரு. மாதம் 2500 அளவுக்கு பணம் கட்டுறாரு. எவ்வளோ நாள் பணம் கட்டுறாரு அப்படின்னா 16 வருஷம் பணம் கட்டுறாரு. 16 வருஷம் பணம் கட்டுறாரு. அப்போது 30 வயசில் ஆரம்பிக்கிறாரு, மாதம் 2500, 16 வருஷம் பணம் கட்டுறாரு. இவருக்கு ரிட்டர்ன்ஸு 18வது வருஷம் முடிஞ்சதுலேருந்து வருஷம் 50,000 பணம் லைஃப் லாங் வந்துக்கிட்டே இருக்கும். 18வது வருஷத்துலேருந்து வருஷம் 50,000 லைஃப் லாங் இவருக்கு வந்துகிட்டே இருக்கு. அப்போ 100 வயசு வரைக்கும் வருது, இல்லைன்னா இவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் வருது. வருஷம் 50,000 அமௌண்ட் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 4100 மேலே பென்ஷன் மாதிரி. அப்போது வருஷம் 50,000 டிவைட் பை 12னா மாதம் 4166 அளவுக்கு வரும் அமௌண்ட்டு. இப்போ இவர் கட்டுறது மாதம் 2500 அளவுக்கு கட்டுறாரு, 16 வருஷம் கட்டுறாரு. இவருக்கு பென்ஷன் மாதிரி வர்றது மாதத்துக்கு 4166 அளவு கேரண்டீடு பென்ஷனாக கிடைக்குது. இதை வருஷம் ஒரு அமௌண்ட்டாக வாங்கிக்கலாம். 50,000 ஒவ்வொரு வருஷமும் வந்துக்கிட்டே இருக்கும். இது எவ்வளோ நாள் வருதுன்னா லைஃப் லாங் வருது. ஓகே, கேரண்டியாக வருது. ஓகே, இது இல்லாமல் இவர் கட்டின பணம் இந்த பாலிசியில் அப்படியே இருக்கும். அதுதான் இந்த பாலிசியோட ஹைலைட்டு. ஓகே, இந்த பாலிசியில் மாதம் 2500 அளவுக்கு பணம் கட்டுறாரு இல்லைங்களா? அப்போ டோட்டலாக இவர் எல்ஐசியில் எவ்வளோ கட்டுவார்? மாதம் 2500 டோட்டலாக 16 வருஷத்துக்கு கட்டுறாரு. 16 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 லட்ச ரூபா, நான் அப்ராக்சிமேட்டாக போடுறேன், 5 லட்ச ரூபா அளவுக்கான அமௌண்ட்டு எல்ஐசியில் இவர் சேர்த்து வைக்கிறார் 16 வருஷத்தில். இந்த பணம் அப்படியே இருக்குது. இந்த பணத்துக்கு கூட எல்ஐசி கொஞ்சம் வட்டி மாதிரி கேரண்டீடு அடிஷன்ஸும் ஆட் பண்ணியிருப்பாங்க. கேரண்டீடு அடிஷன்ஸ் அப்படின்னு ஆட் பண்ணுறாங்க எல்ஐசி. அது அப்படியே இருக்கும் எல்ஐசி பாலிசியில். இந்த இன்ட்ரெஸ்ட் மாதிரி 10% ஆஃப் தி சம் அஷ்யூர்டு. இப்போ இந்த 5 லட்சத்தில் 10% அப்படின்னா 50,000. அதாவது நீங்கள் 5 லட்ச ரூபா ஒரு பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறீங்க, அதுக்கு 10% வட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு 50,000 வட்டி கிடைக்கும். அந்த மாதிரி இந்த 5 லட்ச ரூபா சம் அஷ்யூர்டுக்கு எல்ஐசி 10% 50,000 லைஃப் லாங் கொடுத்துட்டே இருக்காங்க. அதை தான் நான் பென்ஷன் மாதிரி வருதுன்னு சொல்கிறேன். ஓகே, இன்றைக்கி காலகட்டத்தில் பேங்க் வட்டி பார்த்தீங்கன்னா பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு 5.5% இல்லை 6%, அதிகபட்சம் 6.5% அந்த அளவுக்கு தான் இருக்குது. அது ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு அதாவது வருஷம்லாம் பணம் வராது. ஒரே டெபாசிட்டாக போடுறீங்க, கொஞ்ச நாள் கழித்து எடுக்கும்போது அந்த மாதிரி வருது. அதுக்கும் கேரண்டி கிடையாது லாங் டேர்மில். அப்படி இருக்கும்போது கொஞ்சமாக ஆர்டி மாதிரி ஒரு மாதத்துக்கு 2500 அளவுக்கு இந்த பாலிசியில் பணம் கட்டுறீங்க. 16 வருஷம் கட்டுறீங்க, 5 லட்ச ரூபா கட்டி முடிக்கிறீங்க. அப்போது ப்ளஸ் கேரண்டீட் அடிஷன்ஸும் உங்கள் பாலிசியில் ஆட் ஆகிருக்கும். அது அப்படியே இருக்கும். உங்களுக்கு 18வது வருஷத்துலேருந்து பென்ஷன் மாதிரி வருஷம் 50,000 லைஃப் லாங் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, இந்த இருக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா கொஞ்சமாக நம்ம பணம் கட்ட கேரண்டீட் அடிஷன்ஸ் ஆட் ஆகி இந்த எக்ஸ்ட்ராவாக டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னா 8,20,000 அளவுக்கான அமௌண்ட் அந்த பாலிசியில் அப்படியே இருக்கும். இந்த கேரண்டீடு சம் அஷ்யூர்ட் நீங்கள் கட்டக்கூடிய பணம் ப்ளஸ் கேரண்டீடு அடிஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து 8,20,000 அமௌண்ட்டு அந்த பாலிசியில் அப்படியே இருக்குது. இது என்ன ஆகுதுன்னா இந்த நபர் இல்லாமல் போகும்போது இவர் இறந்து போயிடுறார். 80 வயசு, 90 வயசு, 75 வயசு, எந்த வயசில் இறந்து போனாலும் அவரோட நாமினிக்கு, அதாவது அவரோட ஒய்ஃபுக்கோ ஹஸ்பண்டுக்கோ குழந்தைங்களுக்கோ இந்த 8,20,000 அமௌண்ட்டு போய் சேருது. இவர் கட்டின பணம் ப்ளஸ் வட்டி மாதிரி ஆட் ஆகியிருக்கிற கேரண்டீடு அடிஷன்ஸ் அமௌண்ட் நாமினிக்கு போய் சேருது. ஓகே, அதாவது இவர் கொஞ்சமாக பணம் கட்டுறாரு, அந்த சேர்ந்து இருக்கிற பணம் கூட அது கூட எல்ஐசி ஆட் பண்ணியிருக்கிற கேரண்டீடு அடிஷன்ஸு இந்த அமௌண்ட் எல்லாம் சேர்ந்து பாலிசியில் அப்படியே இருக்குது. அது நாமினிக்கு போயிடுது. இவருக்கு ஃப்ரீயாக
வருஷம் வருஷம் இன்ட்ரெஸ்ட் மாதிரி சம் அஷ்யூர்ட்லேருந்து 10%, 50,000 வருஷம் வருஷம் வந்துக்கிட்டே இருக்குது. இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் கூட எல்ஐசி கொடுத்துருக்காங்க. சார் இதில் மாதம் 2,500 அளவு கட்டினீங்கன்னா 4,100 மேலே உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது, பென்ஷன் மாதிரி கிடைக்குது. இதுவே மாதம் 5,000 அளவு கட்டினீங்கன்னா 8,300 மேலே பென்ஷன் கிடைக்குது. மாதம் 6,200 6,200 rupees அளவுக்கு நீங்கள் எல்ஐசியில் பணம் கட்டினீங்கன்னா 16 வருஷத்துக்கு உங்களுக்கு மாதம் 10,000 அளவுக்கு பென்ஷன் கிடைக்கும். அது இல்லாமல் நாமினிக்கு ஒரு 17 லட்சத்துக்கு மேலே கிடைக்கும். ஓகே, இந்த பாலிசியில் நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அது என்னென்ன அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம். என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா, இதில் 16 வருஷம் பணம் கட்டுற மாதிரி இந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். இந்த பாலிசியில் 5 வருஷத்துலேருந்து 16 வருஷம் வரைக்கும் எவ்வளோ நாள் பணம் கட்டுற மாதிரி வேணாலும் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சார் என்னால் 16 வருஷமெல்லாம் கட்ட முடியாது, அவ்வளோ நாளெல்லாம் என்னால் கட்ட முடியாது அப்படின்னா ஷார்ட் டேர்மில் 5 வருஷம் பணம் கட்டுற மாதிரி எடுத்துக்கலாம், 6 வருஷம் பணம் கட்டுற மாதிரி எடுத்துக்கலாம், 7 வருஷம் பணம் கட்டுற மாதிரி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எத்தனை வருஷம் பணம் கட்டுற மாதிரி வேணாலும் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எப்படி எடுத்தாலும் உங்களோட சம் அஷ்யூர்ட்லேருந்து 10% மாறாமல் கேரண்டியாக குறையாமல் பென்ஷனாக வந்துகிட்டே இருக்கும், ரிட்டர்ன்ஸாக வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி அருமையான பாலிசி. ஸோ ஷார்ட் டேர்ம்லேயே எடுத்துக்கலாம். 5 வருஷத்துலேருந்து 16 வருஷம் வரைக்கும் எவ்வளோ நாள் பணம் கட்டுற மாதிரி வேணாலும் சூஸ் பண்ணி இந்த பாலிசியை எடுத்துக்கலாம். ஓகே, இந்த பிளானில் அப்போது நான் சொன்ன மாதிரி எக்ஸாம்பிளுக்கு மாதம் 2,500 அளவுக்கு பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு 16 வருஷத்துக்கு கட்டினீங்கன்னா 50,000 வருஷம் வருது. அதாவது மாதம் 4,100 மேலே வருது. 5 வருஷத்துலேருந்து 16 வருஷம் வரைக்கும் எவ்வளோ நாள் பணம் கட்டுற மாதிரி வேணாலும் சூஸ் பண்ணி இந்த பாலிசி எடுத்துக்கலாம். ரிட்டர்ன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ நாள் பணம் கட்டுறீங்களோ அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சதுலேருந்து 2 வருஷம் முடிஞ்சதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் வர ஆரம்பிக்கும். 16 வருஷம் பணம் கட்டினீங்கன்னா 18வது வருஷம் முடிஞ்சதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் வர ஆரம்பிக்கும். 11 வருஷம் பணம் கட்டினீங்கன்னா 13வது வருஷம் முடிஞ்சதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் வர ஆரம்பிக்கும். 12 வருஷம் பணம் கட்டினீங்கன்னா 14வது வருஷம் முடிஞ்சதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் வர ஆரம்பிக்கும். 5 வருஷம் பணம் கட்டினீங்கன்னா 10வது வருஷம் முடிஞ்சதுலேருந்து பணம் வர ஆரம்பிக்கும், ரிட்டர்ன்ஸ் வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி 5 வருஷத்துலேருந்து 8 வருஷம் பணம் கட்டினீங்கன்னா 10வது வருஷம் முடிஞ்சு 11வது வருஷத்துலேருந்து ரிட்டர்ன்ஸ் வர ஆரம்பிக்குது. அதுக்கு மேலே 12 வருஷம் 15 வருஷம் அந்த மாதிரி பணம் கட்ட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழித்து விட்டுட்டு அதுக்கு அடுத்த வருஷத்தில் ரிட்டர்ன்ஸ் வர ஆரம்பிக்குது. மிக அருமையான ஒரு எல்ஐசி பிளான். திரும்ப சொல்கிறேன், மாதம் 2,500 அளவுக்கு பே பண்ணுறீங்க, 16 வருஷம் பே பண்ணுறீங்க, மாதம் 4,100 மேலே பென்ஷன் மாதிரி ஒரு அமௌண்ட் வாங்கிட்டே இருக்கிறீங்க எல்ஐசியிலேருந்து. இது இல்லாமல் பல்காக ஒரு அமௌண்ட் நாமினிக்கும் போய் சேருது. இதில் நிறைய வேரியேஷன்ஸ் பண்ணிக்கலாம், நம்பர் ஆஃப் இயர்ஸையும் மாற்றிக்கலாம். இதில் இன்னும் ஃப்ளெக்சிபிள் ஆப்ஷன்ஸ், பென்ஷன் மாதிரியும் வாங்கிக்கலாம். நீங்கள் அந்த பணத்தை, பென்ஷனாக வரக்கூடிய பணத்தை அமௌண்ட்டு வருஷம் வருஷம் வரக்கூடிய 10% ஆஃப் தி சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டை அக்யூமுலேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுங்கும் போதெல்லாம் பல்காகவும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். லைஃப் லாங்குக்கு இந்த பாலிசி ஆக்டிவ் ஆகணும். இப்போது ஒரு பாலிசி 20 வருஷம் ஆக்டிவாக இருக்குது. இப்போ ஜீவன் லாப் மாதிரி பாலிசி எல்லாம் பார்த்தீங்கன்னா 25 வருஷத்துக்கு பாலிசினா 25 வருஷம் வரைக்கும் தான் ஃபோர்ஸில் இருக்கும். அதோட அந்த பாலிசி முடிஞ்சிருது. 25 வருஷம் வரைக்கும் தான் இன்சூரன்ஸ் கவரேஜும் இருக்கும். வேறஸ் இந்த பாலிசியில் 100 வயசு வரைக்கும் இந்த கவரேஜுங்கிறது இருக்குது, பாலிசி ஃபோர்ஸில் இருக்கும். அப்படின்னா 100 வயசு இல்லை அவர் எவ்வளோ நாள் உயிரோடு இருக்காரோ அது வரைக்கும் இந்த பாலிசி ஃபோர்ஸில் இருக்கும். இதுலேருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பாலிசியை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட் இல்லாத பிளான், நான் லிங்க்டு பிளான், பங்கு சந்தை வர்த்தகம் சாராத திட்டம். அது இல்லாமல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட 100% சாவரின் கேரண்டி இருக்கக்கூடிய மிக அருமையான ஒரு எல்ஐசி திட்டமாக இருக்குது. இந்த பாலிசியில் ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் லோன் வாங்கிக்கக்கூடிய ஆப்ஷன் இருக்குது, ப்ரீ அப்ரூவ்டு லோன் ஆப்ஷன் இருக்குது. இந்த பாலிசி எல்ஐசி கேரண்டி இல்லாமல், ஐஆர்டிஏவோட கேரண்டி இல்லாமல், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் 100% சாவரின் கேரண்டி தரக்கூடிய திட்டம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இதில் கேரண்டீடு அடிஷன்ஸ் ஆட் ஆகக்கூடிய பாலிசி அப்படின்னா இது அப்படிங்கிறதுனால இதிலேருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் 100% கேரண்டீடு ரிட்டர்ன்ஸாக இருக்குது. 100% கேரண்டீடாக ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி இருக்குது இந்த பாலிசியில். இதில் ரிட்டர்ன்ஸை பொறுத்த வரைக்கும் 10% ஆஃப் தி சம் அஷ்யூர்டு, 10% ஆஃப் தி சம் அஷ்யூர்டு. அப்படின்னா என்ன அப்படின்னா 10% ஆஃப் தி சம் அஷ்யூர்டு வருஷம் வருஷம் வந்துக்கிட்டே இருக்குது. வருஷம் வருஷம்
10% ஆஃப் தி சம் அஷ்யூர்ட். இன்றைக்கி டேட்டில் நான் சொன்ன மாதிரி பேங்க்கே 5%, 5.5%, 6.5% தான் தராங்க. அதுக்கும் கேரண்டி கிடையாது. சாவரின் கேரண்டி 5 லட்சத்துக்கு தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த பாலிசியில் 10% ஆஃப் தி சம் அஷ்யூர்டு எல்ஐசி தராங்க. நீங்கள் 5 லட்ச ரூபா அளவுக்கு பணம் கட்டுறீங்கன்னா உங்களுக்கு 50,000 வருஷம் கிடைக்குது. 10% ஆஃப் தி சம் அஷ்யூர்ட். எல்ஐசியில் நீங்கள் இந்த பாலிசி எடுக்கணுன்னாலும் சரி, இல்லை வேறு எந்த பாலிசி எடுக்கணுன்னாலும் சரி, எனக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் ராஜா, எல்ஐசி.